அனைவருக்கும் வணக்கம். சுவாசினி சாய்ங்கிற சேனலில் பாபாவின் அற்புதங்கள் பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். சச்சரித்திர கதையிலிருந்து நிறைய கதைகள் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் 5 ஆரத்தி, பாபாவின் உபதேசங்கள், இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்த்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் தொடர்ந்து சச்சரித்திர கதைகளை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு உடல்நலக்குறைவு ஒரு 2-3 மாதமாக இருந்துச்சு. பாபாவோட திருவிழாவில் இப்போ கொஞ்சம் மீண்டும் நலம் பெற்றிருக்கேன். அதனால் பழையபடி இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு சச்சரித்திர கதைகள் பற்றி சொல்லணும், வீடியோ போடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு மீண்டும் அந்த தொடரை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறேன். பாபாவுடைய கதைகளை கேட்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்கள் ஆர்வத்தோடையும் முழு நம்பிக்கையோடையும் கேட்டு உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும், நம்மளுடைய துன்பங்கள் தீரும், மனசு தூய்மை பெறும், அமைதி பெறும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கூட நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். பாபா மேலே முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறதை நீங்களே பார்ப்பீங்க. இது பாபாவுடைய பக்தருடைய அனுபவம். அவர் எப்படி உயிரோடு இருந்த காலத்தில் எத்தனை விஷயங்கள, எத்தனை அற்புதங்களை நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரி இப்போதும் கூட பாபாவோட பக்தர்களுக்கு அந்த அற்புதங்கள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஆச்சரியத்தோடு அதை பாபா மேலே அந்த பக்தியை தொடர்ந்து செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பாபா பக்தர்கள் எல்லாரும் இதையே தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவமும் அற்புதங்களும் நிகழுது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஒரு முழு நம்பிக்கை, நம்மளுடைய தூய்மையான மனசு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல், அதுவே பெரிய தப்பு நினைக்காம, மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பாபா மேலே முழு மனசோடு நம்ம அன்பு செலுத்தினோம்னா, பக்தியை செலுத்தினோம்னா, பாபாவே நம்மளை முழு தன்னுடைய பக்தராக அவர் ஏற்றுக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மனசில் நம்ம இடம் பிடிச்சோம்னா நம்மளோட ஒரு பாக்கியவான்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா மனித பிறவிங்கிறது ரொம்ப அபூர்வமானது, அற்புதமானது. அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு நியாயமாகவும் நீதியாகவும் நடந்து வாழ்க்கையை கழிக்கிறோமோ அதுதான் அதில் ஒரு முக்கியத்துவமானது. இதை பாபா மாதிரி ஒரு சத்பருஷருடைய துணையோட, அவரோட உபதேசத்தோடு நம்ம தொடர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த நல்ல நிலைமை அடையிறதுக்கு நிச்சயமாக நம்ம அடைஞ்சிருவோம். அது சந்தேகமே இல்லை. அதனால் நீங்கள் முழு மனசோடு இந்த பாபாவுடைய கதைகளை கேளுங்க. அதில் இருக்க சாராம்சங்கள் எல்லாம், விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்குங்க. பாபாவை மனசில் தியானிங்க. எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் பாபாவுடைய நாமத்தை வச்சுருங்க. அதுவே மிகப்பெரிய சாதனை. அவர் மந்திரமோ எதுவும் சொல்லித்தன்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. பெரிய பூஜை விமர்சையாக செய்யணுன்ற அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு கிடையாது. உண்மையான பக்தி ஒன்று தான் அவர் கேட்குறாரு. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அதை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த நாமம் இயல்பாக உங்கள் வாயில் வரும், உங்கள் மனசில் வந்துடும். அப்போ அதை பலனை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க. அந்த துன்பத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரணுன்னா பாபா மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். இந்த கதைகளெல்லாம் நிச்சயமாக அதனால தான் நான் பெரிய தொடரப்படாமல் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி சின்னதாக நான் இந்த வீடியோக்களை போட போகிறேன். ஏன்னா நிறைய வீடியோ நான் போட்டுட்டேன். 2023லேருந்து நான் வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். நிறைய வீடியோ போட்டு இன்னும் எனக்கு யூடியூப்பில் அதாவது எல்லோரும் பார்க்கறது ஒரு 4000 அவர் பார்க்கணுங்கிறாங்க. அந்த இது எனக்கு இன்னும் வரல. அந்த அங்கீகாரம் எனக்கு இன்னும் கூட கிடைக்கல. அதனால் அதுக்காக நான் கவலைப்படலை. யார் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ நிச்சயமாக பாதிப்பு கொஞ்சம் பேராக பார்த்து பலனடைங்கிற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன். பாபாவுடைய கதைகளை சொல்லணும். நாங்கள் இப்போ எங்களை மாதிரி பாபா பக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, அந்த உண்மையான அந்த தெய்வீக தன்மையை நீங்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மிகவும் சிரமப்பட்டு தான் மீண்டும் இதை ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. அதை பொறுத்து தான். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தொடர்ந்து கதைகளை நான் வந்து போடுறதுக்கு விருப்பப்படுறேன். என்னுடைய விருப்பத்தை நீங்களும் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.